ஹலோ குட்டீஸ், வணக்கம். எல்லாரும் லீவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுக்கு தொந்தரவு இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பேரண்ட்ஸோட வேலையை பகிர்ந்துக்குங்க. பேரண்ட்ஸ் என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வீட்டோட நிலைமையை எப்பயும் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடங்க. இப்போ நம்ம தெனாலிராமனோட கதை ஒன்று பார்ப்போம். நம்ம விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் அழகாக ஆட்சி புரிந்துட்டு வர்றாரு. அப்போ அந்த அரண்மனையிலையும் அந்த ஊர்லேயும் நிறைய எலிங்க வந்துடுச்சு. அதனால் பயிர் நாசம் பண்ணுறது, ஒரு தானிய கிடங்கில் அவங்க சேமித்து வச்சுருக்கிற தானியத்தெல்லாம் சேதம் பண்ணுறது, வீட்டில் வந்து எல்லாத்தையும் வீட்லேயும் எதுவுமே கிடைக்காத மாதிரி எல்லாத்தையும் தின்னு கொறிச்சு வச்சுறது, இது மாதிரி எலி தொல்லை ரொம்ப அதிகமாகும். இதுக்கு என்ன வழி, எலியை வந்து எப்படி வந்து எலி தொல்லையிலிருந்து விடுபடலாம், எலி இல்லாமல் என்ன பண்ணலாம், எலி ஒழிக்க என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. யார் இதுக்கு வந்து நல்ல தீர்வு சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு மனதாக எலியை ஒழிக்க பூனையை கொண்டு வரலாம், பூனை வளர்த்தலாம், எல்லார் வீட்டுக்கும் பூனை வந்து வளர்த்துனா எலி தொல்லை இல்லாமல் போயிடும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, பூனை வளர்த்துறதுக்கு எல்லாத்துக்கும் பூனை குடிக்கிறதுக்காக பாலும் கொடுத்தாங்க. ஆனால் எல்லாரும் பூனை நல்லா கொழு 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 கொழுன்னு வளர்த்துனாங்க. பூனையும் நல்லா பாலை குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து நம்ம தெனாலிராமன் பூனை மட்டும் ரொம்ப நோஞ்சானா இருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, தெனாலிராமன் வீட்டில் மட்டும் பாலை வந்து தெனாலிராமனும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா குடிச்சிட்டு இவங்க தான் நல்லா இருந்தாங்க. பூனை எலும்பும் தோலுமாக ஆயிடுச்சு. இதே இந்த ராஜகுரு பார்த்துட்டாரு. ராஜகுருவுக்கு தான் எப்போவுமே தெனாலிராமனை பிடிக்காது இல்லையா? அதனால் தெனாலிராமனை பற்றி போய் அரசவையில் ராஜா கிட்ட எல்லாத்து பூனையும் நல்லா இருக்கு, நம்ம தெனாலிராமன் பூனை மட்டும் எலும்பும் தோலுமாக இருக்குது, அந்த பாலை எல்லாம் இவங்க குடும்பத்திலே எல்லாரும் குடிச்சிடுறாங்க அப்படின்னு ராஜா கிட்ட கோல் முட்டிட்டார். உடனே ராஜா ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நாம் வந்து எதுக்காக கொடுத்தோம், பாலை இவங்க குடித்தா என்ன அர்த்தம், பூனை பாவம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணார், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து எல்லா பூனையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தால் தெனாலிராமனோட பூனை மட்டும் எலும்பும் தோலுமாக இருக்குது. தெனாலிராமன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்காங்க, ஆனால் பூனை எலும்பும் தோலுமாக இருக்குது. எல்லாரது பூனையும் கொழு கொழு கொழுன்னு இருக்குது. அப்போ ராஜா கேட்குறாரு, என்ன தெனாலி, உன்னோட வீட்டு பூனை மட்டும் இப்படி எலும்பும் தோலுமாக இருக்கு, நாங்கள் கொடுத்த பாலை நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாரு. உடனே பூனை வந்து வாயில் பார்த்தா பூனை வாயில் சூடு போட்டிருக்கு. இதாடா என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. அந்த ராஜா கிட்ட தெனாலிராமன் சொல்கிறாரு, இத்தனை பூனையும் பாலை குடிச்சிட்டு எலி பிடிக்காமல் இருந்துச்சு, ஆனால் என்னோடய பூனைக்கு நான் ஒரு நாள் வந்து சூடாக பால் வச்சிட்டேன். எல்லா பூனையும் போல் என்னோடய பூனையும் பாலை குடிக்க ஆசையாக வந்து வாயை வச்சுது. பாத்திரத்தில் வாயை வச்ச உடனே பால் ரொம்ப சூடாக இருக்குமோ, அது வாயெல்லாம் சுட்டுடுச்சு. அதிலிருந்து பூனை பாலை கண்டாவே பக்கத்தில் வராது. ராஜாவும் பால் வச்சு பார்க்குறாரு, எல்லார் பூனையும் குடிக்குது, தெனாலிராமனோட பூனை மட்டும் குடிக்கல. அப்புறம் நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு ராஜா கோபமாக கேட்குறாரு. இப்போ எலியை பிடிக்கிறதுக்கு என் பூனைக்கு இதுதான் வழி. இப்போ என்னோடய பூனை மட்டும் எலி பிடிக்குது, ஏன்னா அதுக்கு பசியில் பால் கிடைக்கல, அதனால் எலி பிடிக்குது. மற்றவங்க பூனையெல்லாம் எலி பிடிக்கல, பாலை குடிச்சிட்டு நல்லா கொலு கொலுன்னு அப்படியே இருந்துச்சு. அதனால் என் வீட்டில் எலி தொல்லையே இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள் ராஜா, எப்போ எதுக்கு என்ன தரணுமோ அதுதான் தரணும் அப்படின்னு அறிவார்த்தமாக சொல்கிறாரு. பார்த்தா அந்த பூனை எலி மட்டும் நல்லா பிடிச்சி அவங்க வீட்டில் ஒரு எலி கூட இல்லை. அப்போ தான் ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு, இதுக்கு வந்து என்ன தீர்வுங்கிறது தெனாலிராமன் மாதிரி அறிவாளிக்கிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு தெனாலிராமனுக்கு நிறைய பரிசு கொடுத்தாரு. அதே சமயத்தில் அந்த ராஜகுருக்கு மட்டும் எதுவுமே கொடுக்காம, இந்த மாதிரி கோல் சொல்லக்கூடாது, அவர் காரணத்தோடு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொன்னார். இப்போ அவரோட தெனாலிராமனோட அறிவுரையை கேட்டு எல்லாரும் பூனைக்கு வந்து எலி பிடிக்கிறதுக்கு
பால் வைக்காமல் பசியில் விடவும் அந்த நாட்டில் எலி பஞ்சம், எலியெல்லாம் போய் எலி தொல்லை இல்லாமல் அந்த நாடு சுபிட்சமாக சந்தோஷமாக இருந்தது. இது தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தால் கிடைச்ச வெற்றி.